டிடி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இந்தியா இந்த வாரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பவர் நான் ராஜகோபாலன் சத்யநாராயணன். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பொதுத் தேர்வு முறைகேடு தடுப்பு சட்ட திருத்த மசோதா இரு அவைகளிலும் நிறைவேற்றம். மாணவர்களின் எதிர்காலம் மற்றும் கல்வி சீர்திருத்தத்தை கருத்தில் கொண்டு பொதுத் தேர்வு முறைகேடுகள் சட்ட திருத்தம் கொண்டுவரப்பட்டுள்ளது என பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். வந்தே மாதரம் பாடல் தொடர்பான தேசிய கௌரவ அவமதிப்பு தடுப்பு திருத்த மசோதா எதிர்க்கட்சிகளின் கடும் அமளிக்கிடையே மக்களவை மாநிலங்களவையில் நிறைவேற்றம். அரசு செயலாளர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி ஆலோசனை. வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான இலக்குகளை நோக்கிய முன்னேற்றத்தை விரைவுபடுத்த நடவடிக்கை. மேற்காசியாவின் தற்போதைய நிலவரம் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி ஆலோசனை. நாட்டில் விவசாயிகளுக்கு உரங்கள் தட்டுப்பாடின்றி கிடைப்பதை உறுதி செய்ய அறிவுறுத்தல். சர்வதேச அளவில் இந்தியாவின் நிலையை முன்னிறுத்துவதே மத்திய அரசின் நோக்கம். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பேச்சு. விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு 6000 ரூபாய் வழங்கும் பிரதமரின் கிசான் சம்மான் திட்டம் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நீட்டிப்பு. மத்திய அமைச்சரவை ஒப்புதல். 84,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தேசிய கடல்சார் ஆய்வு திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை அனுமதி. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு எந்த ஒரு விவகாரம் குறித்தும் விவாதிக்க தயாராக உள்ளது. அமைச்சர் JP நட்டா உறுதி. உலக அளவில் நிச்சயமற்ற சூழல் நிலவினாலும் இந்தியாவின் சரக்கு ஏற்றுமதி நடப்பு நிதியாண்டில் 15% வளர்ச்சி. மத்திய வர்த்தக அமைச்சர் பியூஷ் கோயல் பெருமிதம். பிரதமரின் பயிர் காப்பீடு திட்டத்தின் கீழ் இதுவரை விவசாயிகளுக்கு 2 லட்சம் கோடி ரூபாய் இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளது. மக்களவையில் மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் தகவல். எதிர்கால கனவுகளை நனவாக்க அப்துல் கலாம் போல் அயராது உழைக்க வேண்டும். பிரதமரின் கருத்தை மேற்கோள் காட்டி மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பதிவு. மகளிருக்கு மாதந்தோறும் 2500 ரூபாய் வழங்கும் தில்லி லட்சுமி யோஜனா திட்டம் ஒப்புதல் அளித்தது தில்லி அரசு. சென்னை வேளச்சேரியில் 125 கோடி ரூபாய் முதலீட்டில் ஆஸ்திரேலிய பல்கலைக்கழகம் அமைப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் ஜோசப் விஜய் முன்னிலையில் கையெழுத்து. காவிரியில் இருந்து தமிழ்நாட்டிற்கு 3500 கன அடி வீதம் 15 நாட்களுக்கு தண்ணீர் திறக்க வேண்டும். கர்நாடக அரசிற்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவு. தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் தற்போதைய சூழலில் கர்நாடகா வர வேண்டாம். கர்நாடக மாநில முதல்வர் DK சிவகுமார் பேட்டி. கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்த 31 பேரின் குடும்பத்தினருக்கு வழங்கப்பட்ட பணி நியமன ஆணை ரத்து. சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. பொதுத் தேர்வுகள் முறைகேடுகள் தடுப்பு சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் நிறைவேற்றப்பட்டது. வினாத்தாள் கசிவு பொதுத் தேர்வு முறைகேடுகளில் ஈடுபடுவோர் மீது நடவடிக்கை எடுக்க ஏதுவாக 2024ஆம் ஆண்டு இயற்றப்பட்ட பொதுத் தேர்வு முறைகேடு சட்ட மசோதாவில் திருத்தம் செய்ய மத்திய அரசு முன் வந்துள்ளது. இந்த சட்ட திருத்த மசோதா மீதான விவாதம் மக்களவையில் நடைபெற்றது. இந்த விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, கல்வி முறை என்பதே இந்தியாவில் தற்போது அதிக செலவு செய்யக்கூடிய ஒன்றாக மாறிவிட்டதாக விமர்சித்தார். கல்வித்துறை குறித்தும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா குறித்தும் ராகுல் காந்தி முன்வைத்த கருத்துக்களுக்கு கடும் கண்டனம் தெரிவித்த நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு ராகுல் காந்தி தமது கருத்துக்காக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். அப்போது பேசிய மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா, சட்ட மசோதா தொடர்பாக மட்டுமே பேச வேண்டும் என்று ராகுல் காந்திக்கு அறிவுறுத்தினார். விவாதத்தின் முடிவில் சட்ட திருத்த மசோதா குறித்து பேசிய மத்திய இணையமைச்சர் ஜிதேந்திர சிங், வினாத்தாள் கசிவு மற்றும் முறைகேடுகளில் ஈடுபடுவோருக்கு விரைந்து தண்டனை பெற்றுத்தரவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு விரைவாக நீதியை பெற்றுத்தரவும் இந்த மசோதா கொண்டுவரப்பட்டதாக கூறினார். இளைஞர்கள் மற்றும் மாணவர்களின் நலனை பாதுகாக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியோடு இருப்பதை இந்த புதிய மசோதா பிரதிபலிப்பதாகவும் குறிப்பிட்டார். இதனைத் தொடர்ந்து எதிர்க்கட்சிகளின் அமளிக்கிடையே சட்ட திருத்த மசோதா குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்டது. இதனையடுத்து பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்பு சட்ட திருத்த மசோதா மாநிலங்களவையிலும் நிறைவேறியது.
பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்பு சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருப்பது தேர்வுகளை நம்பகத்தன்மை உடையதாக்கும் அரசின் தொடர் நடவடிக்கையாக அமைந்துள்ளது என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இதனையொட்டி சமூக வலைதளத்தில் காணொளி வெளியிட்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி, தேர்வு முறைகளை நம்பிக்கைக்குரிய வகையில் கட்டமைப்பதற்கான அடுத்த கட்ட தொடர் நடவடிக்கை என்று கூறினார். கடந்த பல தசாப்தங்களாக தேர்வு வினாத்தாள் வெளியான விவகாரங்கள் பல்வேறு மாநில அரசுகளும் மத்திய அரசும் பிரச்சினைகளை எதிர்கொள்ள வேண்டிய சூழலை ஏற்படுத்தியதாக கூறினார். மாணவர்களின் எதிர்காலத்தை உறுதி செய்யும் வகையிலும் கல்வி சீர்திருத்தத்தை கருத்தில் கொண்டும் தேர்வு முறையில் முக்கியமான மாற்றங்களை அரசு ஏற்படுத்தியிருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்பு சட்டத்திருத்த மசோதா நிறைவேற்றப்பட்டிருப்பதன் மூலம் மாணவர்களின் எதிர்காலத்தை பாதுகாப்பதில் குறிப்பிடத்தக்க மைல்கல்லை மத்திய அரசு எட்டியுள்ளதாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் பதிவிட்ட அவர், புதிய சட்டத்தின் மூலம் பொதுத் தேர்வு நடைமுறையின் நம்பகத்தன்மையை சீர்குலைத்து இளைஞர்களின் விருப்பங்களுக்கு அச்சுறுத்தல் செய்யும் குற்றவாளிகளுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். தகுதி அடிப்படையிலான தேர்வு நடைமுறைகளை சீர்குலைக்கும் எந்தவொரு நபரானாலும் அவருக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இளைஞர்கள் தங்களின் எதிர்கால கனவுகளை நிறைவேற்றுவதை உறுதி செய்யும் வகையில் புதிய சட்டம் இருக்கும் என்றும் அமித்ஷா கூறினார். வந்தே மாதரம் தொடர்பான மசோதா நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் நிறைவேற்றப்பட்டது. தேசிய கௌரவத்திற்கு அவமதிப்பு ஏற்படுத்துவதை தடுக்கும் சட்டத்திருத்த மசோதாவை மத்திய இணையமைச்சர் நித்யானந்த் ராய் மாநிலங்களவையில் முன்மொழிந்தார். இந்த மசோதா தேசிய கீதத்திற்கு அளிக்கப்படும் அதே சட்டப்பூர்வ பாதுகாப்பை வழங்குகிறது. இனி வந்தே மாதர பாடல் அவமதிப்பு குற்றங்களுக்கு 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை, அபராதம் அல்லது இரண்டும் சேர்த்து தண்டனையாக விதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மசோதா குறித்து பேசிய பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர் ராதா மோகன்தாஸ், கடந்த 123 ஆண்டுகளாக வந்தே மாதரம் பாடல் அவமதிக்கப்பட்டு வந்ததாக தெரிவித்தார். இந்த பாடலால் உத்வேகம் பெற்று நமது விடுதலை போராட்ட வீரர்கள் தேசத்திற்காக பல தியாகங்களை செய்தார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார். தொடர்ந்து உறுப்பினர்களின் விவாதத்திற்கு பின் எதிர்க்கட்சிகளின் கூச்சல் குழப்பத்திற்கிடையே இந்த மசோதா குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்டது. இதேபோல் மக்களவையிலும் நிறைவேற்றப்பட்டது. சர்வதேச அளவில் இந்தியாவின் நிலையை முன்னிறுத்துவதே மத்திய அரசின் நோக்கம் என்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்தார். குடியரசுத் தலைவராக அவர் பொறுப்பேற்று 4 ஆண்டுகள் நிறைவடைந்ததையொட்டி குடியரசுத் தலைவர் மாளிகையில் பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்து உரையாற்றினார். அப்போது தேசத்தின் வளர்ச்சி மற்றும் கலாச்சார மறுமலர்ச்சியின் முக்கியத்துவம் குறித்து எடுத்துரைத்த அவர், கடந்த 4 ஆண்டுகளில் தொன்மை வாய்ந்த கலாச்சார பண்பாடு வளர்ச்சியை உள்ளடக்கி மேம்படுத்தப்பட்டிருப்பதாக கூறினார். காலனி ஆதிக்க மனநிலையை அறவே நீக்க மத்திய அரசு மேற்கொண்ட முயற்சிக்கு வெற்றி கிடைத்திருப்பதாகவும் திரௌபதி முர்மு குறிப்பிட்டார். அரசு செயலாளர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி நடத்திய ஆலோசனையில் வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான இலக்குகளை நோக்கிய முன்னேற்றத்தை விரைவுபடுத்த வலியுறுத்தப்பட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடியின் இல்லத்தில் அரசு செயலாளர்களுடன் 2வது உயர்மட்ட கூட்டம் நடைபெற்றது. நிதி மற்றும் பொருளாதாரம், வர்த்தகம் மற்றும் தொழில் மற்றும் தொழில்நுட்ப துறைகளை கையாளும் அமைச்சகங்கள் மற்றும் துறைகளின் எதிர்கால செயல் திட்டங்களை அவர் ஆய்வு செய்தார். வளர்ச்சியடைந்த இந்தியா இலக்குகளை நோக்கிய முன்னேற்றத்தை விரைவுபடுத்துவதில் இந்த கூட்டம் கவனம் செலுத்தியது. அமைச்சகங்கள் மற்றும் துறைகளுக்கு இடையே வலுவான குழு உணர்வை வளர்க்குமாறு கேட்டுக்கொண்ட பிரதமர் அதிகாரிகள் ஒரு பொதுவான நோக்கத்துடன் செயல்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு 6000 ரூபாய் நிதியுதவி வழங்கும் பிரதமரின் கிசான் திட்டத்தை மேலும் 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டம் புதுதில்லியில் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ், 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்படும் இந்த திட்டத்திற்கு மொத்தம் 3 லட்சம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக கூறினார். விவசாயிகளின் செழுமையே தேசத்தின் செழுமைக்கு அடித்தளம் என்ற மத்திய அரசின் உறுதிப்பாட்டை இந்த நடவடிக்கை வெளிப்படுத்துவதாக குறிப்பிட்டார். இதேபோன்று 84,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மத்திய அரசின் பங்களிப்புடன் செயல்படுத்தப்படவுள்ள தேசிய கடல்சார் ஆய்வு திட்டத்திற்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டிருப்பதாக கூறினார். மேலும் தேசிய விளையாட்டு கூட்டமைப்புகளை ஊக்குவிக்கும் வகையில் கேலோ இந்தியா திட்டத்தையும் 36,441 கோடி ரூபாய் நிதி செலவில் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதாகவும் அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார்.
ஆந்திர பிரதேசம் மற்றும் கர்நாடகாவில் இன்று ஒருநாள் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியதோடு நிறைவு பெற்ற பல முக்கிய திட்டங்களை நாட்டிற்கு அர்ப்பணித்தார். ஆந்திர பிரதேசத்தின் விஜயநகரம் மாவட்டத்தில் உள்ள போகபுரத்தில் அமைந்துள்ள அல்லூரி சீதாராமராஜு பசுமை வெளி சர்வதேச விமான நிலையத்தை பிரதமர் நரேந்திர மோடி இன்று திறந்து வைத்தார். விமான நிலையத்திற்கு வருகை தந்த பிரதமரை ஆந்திர பிரதேச ஆளுநர் அப்துல் நசீர், முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு, துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் மற்றும் பிற முக்கிய பிரமுகர்கள் வரவேற்றனர். பயணிகள் முனைய கட்டடத்தை திறந்து வைத்த பிரதமர் அந்த புதிய விமான நிலையத்தையும் பார்வையிட்டார். மேலும் அங்குள்ள அதிநவீன பயணிகள் வசதிகளை ஆய்வு செய்த அவர் விமான நிலையத்தின் வடிவமைப்பு, மேம்பட்ட தொழில்நுட்பம், முதன்மை திட்டம் மற்றும் எதிர்காலத்தில் விரிவுபடுத்தப்படவுள்ள விதம் ஆகியவை குறித்து அதிகாரிகளிடமிருந்து விவரங்களை கேட்டறிந்தார். அதன் பின்னர் விழா மேடைக்கு வருகை தந்த பிரதமர் 18,000 கோடி ரூபாய் உட்கட்டமைப்பு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி முடிவுற்ற திட்டங்களை தொடங்கி வைத்தார். விழாவில் உரையாற்றிய பிரதமர் சுதந்திர போராட்ட வீரரான அல்லூரி சீதாராமராஜு தம் வாழ்நாள் முழுவதையும் பழங்குடி மக்களின் உரிமைகளுக்காக அர்ப்பணித்ததை நினைவு கூர்ந்தார். இன்று திறக்கப்பட்டுள்ள பசுமைவெளி விமான நிலையம் ஆந்திர மாநிலத்தின் வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்கு முக்கிய பங்காற்றும் என்றார். முன்னதாக இவ்விழாவில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த வடக்கு ஆந்திராவின் பழங்குடியின கலாச்சாரத்தை வெளிப்படுத்தும் வகையில் 13,500க்கும் மேற்பட்ட பழங்குடியின பெண்கள் நிகழ்த்திய பாரம்பரிய திம்சா நடனத்தையும் பிரதமர் கண்டு ரசித்தார். இதனைத் தொடர்ந்து கர்நாடக மாநிலம் மைசூரில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ண ஆசிரமத்தில் அமைக்கப்பட்டுள்ள சுவாமி விவேகானந்தர் கலாச்சார இளைஞர் மையத்தை திறந்து வைத்தார். இந்த மையம் சுவாமி விவேகானந்தரின் சிந்தனைகள் மற்றும் லட்சியங்களை இளைஞர்களிடம் கொண்டு செல்லும் நோக்கில் உருவாக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. மேற்காசிய போர் பதற்றம் குறித்தும் அதன் தாக்கம் குறித்தும் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் பாதுகாப்பு விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவை கூட்டம் ஆலோசனை நடத்தியது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் தில்லியில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மேற்காசியாவில் நிலவும் தற்போதைய சூழல் குறித்தும் அதன் பாதிப்புகளை தவிர்க்க மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு அமைச்சகங்கள் மற்றும் துறைசார் நடவடிக்கைகள் குறித்தும் விரிவாக விவாதிக்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களின் நலனை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை உறுதி செய்யும் அனைத்து செயல்பாடுகளையும் தொடர்ந்து கண்காணிக்க தனித்துவம் வாய்ந்த மற்றும் ஒத்துழைப்புடன் கூடிய நெறிமுறைகளை உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மத்திய கல்வி அமைச்சரின் பொறுப்பை முறைப்படி அமைச்சர் பிரல்ஹாத் ஜோஷி ஏற்றுக்கொண்டார். மத்திய கல்வி அமைச்சர் பதவியிலிருந்து தர்மேந்திர பிரதான் விலகியதை அடுத்து அப்பொறுப்பை மத்திய அமைச்சர் பிரல்ஹாத் ஜோஷி கூடுதலாக வகிப்பார் என்று அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் மத்திய கல்வி அமைச்சரின் பொறுப்பை முறைப்படி அமைச்சர் பிரல்ஹாத் ஜோஷி ஏற்றுக்கொண்டார். தம் மீது முழு நம்பிக்கை வைத்து இந்த பொறுப்பை அளித்துள்ள பிரதமர் நரேந்திர மோடிக்கு தாம் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக அமைச்சர் பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்தார். அமைச்சகத்தின் ஒட்டுமொத்த செயல்பாடுகள் குறித்து விரிவாக ஆலோசனைகளை நடத்தப்போவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு எந்த ஒரு விவகாரம் குறித்தும் விவாதிக்க தயாராக இருப்பதாக மத்திய அமைச்சர் JP நட்டா உறுதிபட தெரிவித்தார். மாநிலங்களவையில் இது தொடர்பாக பேசிய அவர் எதிர்க்கட்சியினரின் அணுகுமுறை எதிர்மறையாகவே உள்ளது என்றும் கூட்டத்தொடர் தொடங்கியதிலிருந்து அவையின் செயல்பாடுகளுக்கு ஒத்துழைப்பு அளிப்பதற்கு பதிலாக அவை நடவடிக்கைகளை முடக்குவதிலும் இடையூறு செய்வதிலுமே அவர்கள் முழு கவனத்தையும் செலுத்தி வருகின்றனர் என்றும் குறிப்பிட்டார். நோயிலிருந்து மீண்டு வர தொழில்நுட்பங்களை உள்ளடக்கிய சிகிச்சை முறைகளே பெரிதும் உதவும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறினார். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் உள்ள படைப்பிரிவினர் மருத்துவமனையில் ராணுவ மருந்து துறையை அமைச்சர் ராஜ்நாத் சிங் காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்து உரையாற்றினார். தேசத்தை கட்டியெழுப்புவதற்கு பொருளாதாரமும் சமூக மேம்பாடும் அடிப்படை ஆதாரமாக திகழ்ந்த போதிலும் தேசத்தை வலுப்படுத்துவதில் இறையாண்மையும் முன்னேற்றமும் முக்கிய பங்காற்றுவதாக தெரிவித்தார். ராணுவ மருந்து துறை வீரர்களுக்கு மேம்பட்ட மருத்துவ சேவையை உறுதி செய்வதன் மூலம் தேசத்தின் பாதுகாப்பை வலுப்படுத்துவதாகவும் அமைச்சர் ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டார். உலகளாவிய போர் பதற்றத்திற்கு மத்தியில் நடப்பு நிதியாண்டில் இதுவரை இந்தியாவின் சரக்கு ஏற்றுமதி 15% வளர்ச்சியை பதிவு செய்திருப்பதாக வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். JDR டாடா நினைவு சொற்பொழிவை ஆற்றிய போது அவர் புவிசார் அரசியல் பதற்றங்கள் அதிகரிப்பு மற்றும் உலகளாவிய வர்த்தக பாதைகளில் இடையூறுகள் ஏற்பட்ட போதிலும் நாட்டின் சரக்கு ஏற்றுமதி துறை உறுதியான நிலையை தக்க வைத்துக் கொண்டுள்ளதாக குறிப்பிட்டார்.
உலகெங்கிலும் உள்ள வணிகங்கள் நிச்சயமற்ற சூழலை எதிர்கொண்டு வரும் நிலையிலும் இந்தியாவின் ஏற்றுமதி செயல்பாடு நாட்டின் பொருளாதார அடித்தளத்தின் வலிமையை வெளிப்படுத்துவதாக அமைச்சர் தெரிவித்தார். கடந்த நிதியாண்டில் 7.7% வளர்ச்சியை பதிவு செய்து உலகின் மிக வேகமாக வளரும் முக்கிய பொருளாதாரமாக இந்தியா திகழ்வதாகவும் அமைச்சர் பியூஷ் கோயல் கூறினார். பிரதமரின் ஃபசல் பீமா யோஜனா எனப்படும் பயிர் காப்பீடு திட்டத்தின் கீழ் இதுவரை 2 லட்சம் கோடி ரூபாய் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டிருப்பதாக மத்திய வேளாண் அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்தார். இது தொடர்பாக மக்களவையில் எழுப்பப்பட்ட கேள்வி ஒன்றிற்கு எழுத்து மூலம் அவர் அளித்த பதிலில் இயற்கை பேரிடர் மற்றும் பருவநிலை மாற்றம் காரணமாக விவசாயிகள் இழப்பை எதிர்கொள்ளும் காலங்களில் இழப்பீடு பெறும் வகையில் பிரதமரின் பயிர் காப்பீடு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதை சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த 2016ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த திட்டத்தின் கீழ் இதுவரை 25 கோடியே 58 லட்சம் விண்ணப்பங்கள் பெறப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். வினாத்தாள் கசிவு தொடர்பான போராட்டத்தில் ஈடுபட்டு கைதான 18 வயதிற்கு உட்பட்ட மாணவர்களை விடுவிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. நீட் வினாத்தாள் கசிவை கண்டித்தும் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு நியாயம் கோரியும் கடந்த வாரம் நாடு முழுவதும் போராட்டங்கள் நடத்தப்பட்டன. சிஜேபி கட்சி சார்பில் நடத்தப்பட்ட இந்த போராட்டங்களில் ஏராளமான இளைஞர்கள் கலந்து கொண்டு கைதானார்கள். இது தொடர்பாக தொடரப்பட்ட வழக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு வந்தது. இருதரப்பு விவாதங்களை கேட்ட நீதிபதிகள் போராட்டங்களில் பங்கேற்ற மாணவர்கள் மீது பதியப்பட்ட முதல் தகவல் அறிக்கையின் அடிப்படையில் எந்த கடுமையான நடவடிக்கையும் மேற்கொள்ளக்கூடாது என்றும் கைது செய்யப்பட்ட 18 வயதிற்கு உட்பட்ட மாணவர்களை விடுவிக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தினார். இந்தியாவை உலகளாவிய சுற்றுலா மையமாக மேம்படுத்த இன்கிரெடிபிள் இந்தியா திட்டத்தின் கீழ் சுற்றுலா அமைச்சகம் மற்றும் ஏர் இந்தியா நிறுவனம் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. மத்திய சுற்றுலா மற்றும் கலாச்சாரத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் முன்னிலையில் புதுதில்லியில் கையெழுத்தான இந்த ஒப்பந்தத்தின் மூலம் ஏர் இந்தியாவின் விரிவான பன்னாட்டு விமான போக்குவரத்து வலையமைப்பை பயன்படுத்தி இந்தியாவின் பன்முகத்தன்மை கொண்ட சுற்றுலா தலங்களை சர்வதேச அளவில் பிரபலப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. கூட்டு விளம்பர பிரச்சாரங்கள், விசிட் இந்தியா பாஸ் போன்ற புதிய முயற்சிகள், டிஜிட்டல் மற்றும் ஆஃப்லைன் சந்தைப்படுத்துதல் ஆகியவற்றின் மூலம் உலகளாவிய பயணிகளை அதிக அளவில் ஈர்த்து நாட்டின் சுற்றுலாத்துறையை சர்வதேச சந்தைகளில் வலுப்படுத்துவதே இக்கூட்டாண்மையின் முக்கிய நோக்கமாகும் என அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். பல தசாப்தங்களாக இந்தியாவுக்கு எதிரான எல்லை தாண்டிய பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கு பாகிஸ்தான் ஆதரவு அளித்து வருவது அனைவரும் அறிந்ததே என்று மத்திய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் விமர்சித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் சட்டமன்ற தேர்தல் நடத்த மேற்கொண்டுள்ள முயற்சி அங்கு நடைபெறும் மனித உரிமை மீறல்களை மறைக்க பாகிஸ்தான் மேற்கொள்ளும் நடவடிக்கை என குற்றம் சாட்டியுள்ளார். இந்தியாவிற்கு எதிரான எல்லை தாண்டிய தீவிரவாதத்தை ஆதரிக்கும் நடவடிக்கைக்கு பாகிஸ்தான் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் எனவும் ரந்தீர் ஜெய்ஸ்வால் வலியுறுத்தினார். பெண்களின் பொருளாதார மேம்பாடு மற்றும் சமூக பாதுகாப்பை நோக்கமாக கொண்ட தில்லி லட்சுமி யோஜனா திட்டத்திற்கு தில்லி அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. தில்லி தலைமை செயலகத்தில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் முதலமைச்சர் ரேகா குப்தா தலைமையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது. இந்த திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள பெண்களுக்கு மாதந்தோறும் 2500 ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும். 2026-27 ஆண்டிற்கான பட்ஜெட்டில் இந்த திட்டத்திற்காக 5110 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் ரேகா குப்தா, இந்த திட்டத்திற்கான பதிவு இணையதளம் ஆகஸ்ட் 1ஆம் தேதி திறக்கப்படும் என்றும் 21 முதல் 60 வயதிற்கு உட்பட்ட ஆண்டிற்கு 2.5 லட்சம் ரூபாய் வரை குடும்ப வருமானம் கொண்ட பெண்கள் இந்த திட்டத்தின் பலன்களை பெற தகுதியுடையவர்கள் என்றும் கூறினார். ஒடிசா மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. ஒடிசாவில் பல்வேறு மாவட்டங்களில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளிலிருந்து 1,76,000 பேர் மீட்கப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். வெள்ள நிலைமையை எதிர்கொள்வதில் நீடிக்கும் சிக்கல் காரணமாக பல்வேறு மாவட்டங்களில் பள்ளிகள் மூடப்பட்டுள்ளன. வெள்ளம் பாதித்த பகுதிகளில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. வெள்ள பாதிப்பு குறித்து அடுத்த 3 நாட்களுக்குள் கள ஆய்வு அறிக்கையை தாக்கல் செய்யுமாறு மாவட்ட ஆட்சியர்களுக்கு ஒடிசா மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது.
எதிர்கால கனவுகளை நனவாக்க அப்துல் கலாம் போல் அயராது உழைக்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்தார். மனதின் குரல் நிகழ்ச்சியில் குடியரசு முன்னாள் தலைவர் மறைந்த APJ அப்துல் கலாமின் நினைவு தினத்தை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ள கருத்துக்களை இணையமைச்சர் எல் முருகன் எக்ஸ் தளத்தில் மேற்கோள் காட்டியுள்ளார். அதில் சிறந்த எதிர்காலத்திற்காக பெரிய கனவுகளை காணவும் அக்கனவுகளை நனவாக்க அயராது உழைக்கவும் இளைஞர்களை ஊக்குவித்ததே கலாமின் மிகச்சிறந்த முயற்சிகளில் ஒன்று என்று பிரதமர் குறிப்பிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதேபோல் மற்றொரு பதிவில் அன்னையின் பெயரில் ஒரு மரம் நடுவோம் என்ற இயக்கம் பொதுமக்களிடையே மாபெரும் வெற்றி பெற்றதற்கு மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகளை பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளதாகவும் அமைச்சர் எல் முருகன் கூறியுள்ளார். சமீபத்தில் அகமதாபாத் நகரின் பதச் பகுதியில் மக்கள் 1 மணி நேரத்தில் 3,50,000 மரக்கன்றுகளை நட்டு சாதனை படைத்தது கின்னஸ் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்திருப்பதாகவும் இது சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கான கூட்டு முயற்சி என்றும் இணையமைச்சர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். 4 வெளிநாட்டு நிறுவனங்களோடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. சென்னை நந்தனத்தில் உள்ள வழிகாட்டி நிறுவனத்தில் தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வழிகாட்டி நிறுவனத்திற்கும் முன்னணி உலகளாவிய நிறுவனங்களுக்கும் இடையே பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன. உலக அளவில் திறன் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு மையங்கள் உற்பத்தி திட்டம் மற்றும் தமிழ்நாட்டின் முதல் சர்வதேச பல்கலைக்கழக வளாகத்தை நிறுவுவதற்காக முன்னணி உலகளாவிய நிறுவனங்களுடன் தமிழ்நாடு அரசு பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொண்டுள்ளது. அதன்படி சென்னை வேளச்சேரியில் சுமார் 125 கோடி ரூபாய் முதலீட்டில் மேற்கு ஆஸ்திரேலியா பல்கலைக்கழக வளாகத்தை அமைப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் ஜோசப் விஜய் முன்னிலையில் மேற்கொள்ளப்பட்டது. மேலும் காஞ்சிபுரம் தொழிற்பேட்டையில் தென்கொரியாவை சேர்ந்த வாகன உதிரிபாக நிறுவனம் 300 கோடி ரூபாயில் உற்பத்தி நிலையத்தை அமைக்கிறது. அதேபோல் கோவையில் 40 ஏக்கரில் அமையும் L&T எலக்ட்ரானிக்ஸ் ஆலையை அமைப்பதற்கான ஒப்பந்தமும் கையெழுத்தானது. இந்த 4 புரிந்துணர்வு மூலம் பெறப்படும் முதலீடுகள் வாயிலாக தமிழ்நாட்டில் சுமார் 3,000 பேருக்கு நேரடி மற்றும் மறைமுக வேலைவாய்ப்புகள் உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் மின்வெட்டை தொடர்ந்து தற்போது மின் கட்டணத்தில் பிரச்சனை எழுந்துள்ளது என்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். தாவேக ஆட்சி அமைந்ததிலிருந்தே மின்சாரத்தில் தடங்கல்தான் என திமுக தலைவர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தளப்பதிவில் தாவேக அரசு பொறுப்பேற்றது முதல் மின்வெட்டு பிரச்சினை நிலவி வந்தது என்றும் தற்போது மின் கட்டணத்தில் பிரச்சினை ஏற்பட்டுள்ளது என்றும் விமர்சித்துள்ளார். 3,70,000 குடும்பங்கள் கூடுதல் மின்கட்டணம் தொடர்பாக புகார் அளித்திருப்பதை அரசே ஒப்புக்கொள்ளும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இந்த குளறுபடிகள் ஆய்வு செய்யப்பட்டு தீர்வு காணப்படும் வரை மின்கட்டணம் செலுத்துவதற்கான கால அவகாசம் நீட்டிக்கப்பட வேண்டும் என்றும் வரும் காலங்களில் மின்சார பயன்பாட்டிற்கு கணக்கெடுப்பு சரியான முறையில் மேற்கொள்ளப்படுவது அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். காவிரியிலிருந்து தமிழகத்திற்கு 3,500 கன அடி வீதம் 15 நாட்களுக்கு தண்ணீர் திறக்க கர்நாடக அரசுக்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டிருக்கிறது. காவிரி மேலாண்மை ஆணையத்தின் 54வது கூட்டம் அதன் தலைவர் SK ஹல்தார் தலைமையில் புதுதில்லியில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தமிழக அதிகாரிகள் காணொலி காட்சி வாயிலாக பங்கேற்று தங்களது தரப்பு கோரிக்கையை முன்வைத்தனர். காவிரியிலிருந்து தண்ணீர் திறக்க ஆணையம் உத்தரவிடும் என்றும் விவசாயிகள் எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்தனர். தமிழக அதிகாரிகளின் கோரிக்கையை ஏற்று காவிரியிலிருந்து 3,500 கன அடி வீதம் 15 நாட்களுக்கு தண்ணீர் திறக்க கர்நாடக அரசிற்கு ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் தற்போதைய சூழலில் கர்நாடகா வரவேண்டாம் என்று அம்மாநில முதலமைச்சர் DK சிவக்குமார் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இது தொடர்பாக பெங்களூருவில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த DK சிவக்குமார், இரு மாநில முதலமைச்சர்கள் ஆகஸ்ட் 3ஆம் தேதி சந்தித்து பேசலாம் என திட்டமிட்டு வந்ததாகவும், ஆனால் காவிரி நீர் தொடர்பாக பிறப்பிக்கப்பட்டுள்ள உத்தரவுக்கு பிறகு தற்போது நிலவும் சூழல் இந்த சந்திப்புக்கு ஏற்றதாக இல்லை என்றும் தெரிவித்தார். சரியான சூழலில் இருவரும் சந்தித்து பேசுவதே சரியானதாக இருக்கும் என்றும் DK சிவக்குமார் தெரிவித்தார். காவிரி விவகாரத்தை இரு மாநில அரசுகளும் பேசி தீர்க்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். முன்னதாக காவிரி மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவு குறித்து கர்நாடக முதலமைச்சர் DK சிவக்குமார் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. மேகதாது அணை விவகாரத்தில் தமிழக விவசாயிகள் மற்றும் மக்களின் நலன்கள் பாதிக்கப்படுவதை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்று தாவேக அரசு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேகதாது அணை விவகாரம் இந்த ஆண்டு மே 10ஆம் தேதிக்கு பிறகுதான் உருவானது போல திமுக தலைமை உளறுவதாக விமர்சித்துள்ளது. மக்களால் தூக்கி எறியப்பட்ட பிறகும்
தாம் தான் முதலமைச்சர் என்பது போல பேசுவதுதான் யதார்த்த உலகில் இன்னும் மாறுபடாமல் இருப்பதை காட்டுகிறது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. யதார்த்த நிலைமையை உணராமல் ஆட்சி அதிகாரத்தை இழந்த பொறாமையில் திமுக பிதற்றுவதை மக்கள் நன்றாகவே உணர்ந்திருப்பதாகவும் தாவேகா தனது அறிக்கையில் கூறியுள்ளது. கரூரில் கூட்ட நெரிசலின் போது உயிரிழந்த 31 பேரின் குடும்பத்தினருக்கு வழங்கப்பட்ட அரசு பணிக்கான ஆணைகளை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் கரூரில் நிகழ்ந்த கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். அவர்களில் 31 பேரின் குடும்பத்தினருக்கு கருணை அடிப்படையில் கடந்த 10ஆம் தேதி நடைபெற்ற நிகழ்ச்சியில் அரசு பணிக்கான நியமன ஆணையை முதலமைச்சர் ஜோசப் விஜய் வழங்கினார். இதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடரப்பட்டிருந்தது. நீதிபதிகள் கார்த்திகேயன், சக்திவேல் ஆகியோர் அடங்கிய அமர்வு இந்த வழக்கை விசாரித்த நிலையில் தீர்ப்பு வழங்கப்பட்டது. அப்போது 31 பேருக்கு வழங்கப்பட்ட அரசு பணிக்கான ஆணையை ரத்து செய்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர். முன்னதாக வாதிட்ட அரசு தரப்பு வழக்கறிஞர் உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு சாதாரண அரசு பணியே வழங்கப்பட்டிருப்பதாக விளக்கம் அளித்தார். இதனை ஏற்க மறுத்த நீதிபதிகள் அரசு பேருந்து விபத்து, பட்டாசு ஆலை விபத்து போன்றவற்றில் நாள்தோறும் உயிரிழப்பவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு பணி வழங்க முடியுமா என்று கேள்வி எழுப்பினர். கூட்ட நெரிசலில் சிக்கி பாதிக்கப்பட்டோரின் குடும்பத்தினருக்கு திறன் வளர் பயிற்சி வழங்கியிருக்கலாம் என்றும் அவர்கள் குறிப்பிட்டனர். தமிழ்நாட்டில் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் ஒரு பகுதியாக வீட்டுப்பட்டியல், வீட்டு வசதி கணக்கெடுப்பின் களப்பணிகள் இன்று தொடங்கி ஆகஸ்ட் 30ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இந்த பணிகளில் 1.15 லட்சம் கணக்கெடுப்பாளர்கள் ஈடுபட உள்ளனர். அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் வீடு வீடாக சென்று கணக்கெடுப்பை நடத்த உள்ளனர். 33 வினாக்கள் அடங்கிய கேள்வித்தாளை பயன்படுத்தி வீட்டு வசதி நிலை, அடிப்படை வசதிகள் போன்ற முக்கிய தரவுகள் சேகரிக்கப்படும். இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பில் இந்தியாவில் முதல் முறையாக முழுவதும் நவீன டிஜிட்டல் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுகிறது. முன்னதாக மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்காக புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட சுய கணக்கெடுப்பு வசதி மூலம் கடந்த 17ஆம் தேதி முதல் 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் அதிகாரப்பூர்வ இணையதளம் வழியாக தங்கள் விவரங்களை சமர்ப்பித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவில் தயாரிக்கப்படும் பொம்மைகள் இனி உள்நாட்டு சந்தையை தாண்டி உலக சந்தையிலும் வலுவான இடம் பிடிக்க வேண்டும் என்ற இலக்குடன் மத்திய அரசு புதிய நடவடிக்கையை அறிவித்துள்ளது. 2032ஆம் ஆண்டுக்குள் உலக பொம்மை சந்தையில் 5% பங்கை பெறும் நோக்கில் அமைக்கப்படும் சிறப்பு பணிக்குழு குறித்து என்ன தெரிஞ்சுக்க போறோம் செய்தி தொகுப்பில் நாம் பார்க்கலாம். (2032ஆம் ஆண்டுக்குள் உலகளாவிய பொம்மை சந்தையில் இந்தியா 5% பங்கை பெறும் இலக்குடன் மத்திய அரசு புதிய பணிக்குழுவை அமைக்க முடிவு செய்துள்ளது. நாட்டின் பொம்மை துறையை உலகளவில் போட்டித்திறன் மிக்க தொழில்துறையாக மாற்றும் நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சகத்தின் தகவலின்படி நாட்டின் பொம்மை உற்பத்தியை வலுப்படுத்துவது, தரமான உற்பத்தியை ஊக்குவிப்பது, சிறு குறு மற்றும் நடுத்தர உற்பத்தியாளர்களுக்கு ஆதரவளிப்பது, வணிகம் செய்வதை மேலும் எளிதாக்குவது ஆகியவற்றில் இந்த பணிக்குழு கவனம் செலுத்தும். மேலும் தொழில்நுட்ப மேம்பாடு, தரச் சான்றிதழ்கள், ஏற்றுமதி வாய்ப்புகள் மற்றும் உலக தரத்திற்கேற்ப உற்பத்தி நடைமுறைகள் குறித்தும் பரிந்துரைகள் வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தில்லியில் நடைபெற்ற பொம்மைத்துறை பங்குதாரர்கள் ஆலோசனை கூட்டத்தில் மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது இந்தியாவின் பொம்மைத்துறை கடந்த சில ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை பதிவு செய்திருப்பதாக அவர் தெரிவித்தார். உள்நாட்டு உற்பத்தி அதிகரித்ததோடு இந்தியாவில் தயாரிக்கப்படும் பொம்மைகளின் தரமும் சர்வதேச சந்தையில் அவற்றிற்கான வரவேற்பும் உயர்ந்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். இத்துடன் நிறைவடைந்தது இந்தியா இந்த வாரம் செய்தி தொகுப்பு. மீண்டும் சந்திக்கலாம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில்.